நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்கிட்ட பேசின சில ரகசியங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். இது வரைக்கும் நான் இதை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணதில்லை, முதல் முறையாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 2008, 2009 ஆண்டுகளில் எனக்கு ஒரு சின்ன கேப் கிடச்சிது. பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்த பத்திரிகையாளர் வாழ்க்கையிலேருந்து ஒரு சின்ன கேப் எனக்கு 2008, 2009 கிடச்சிது. சரி, அந்த 2 வருட கேப்பை ரொம்ப டைம் இருந்தது. அப்போ அதை எப்படி ஒரு பயனுள்ள விஷயமா மாற்றலாம் அப்படின்னு நினச்சேன். திரைப்படம் தொடர்பாக ஒரு புத்தகம் எழுதலான்னு முடிவு பண்ணேன். அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் ரஜினி ஞாபகத்துக்கு வந்தார். ரஜினியோட லைஃப் ஹிஸ்ட்ரியை எழுதலாமா அப்படின்னு யோசித்தேன். அப்போது நிறைய பேர் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியாக கேள்விப்பட்டது, பார்த்தது, வச்சது, விக்கிபீடியாவில் படித்து எழுதுனதுன்னு நிறைய அவரை பற்றிய பயோகிராஃபி நிறைய வந்துருச்சு. அவரை பற்றிய புத்தகங்கள் நிறைய வந்துருச்சு. கமலஹாசனை பற்றி எழுதலான்னா அவரை பற்றியுமே நிறைய புத்தகங்கள் வந்துருச்சு. அப்போ என்ன எழுதலாம்? அப்போ தான் யோசனை பண்ண ரஜினியின் படங்கள். ஏன்னா ரஜினி நடித்த படங்களை பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகங்கள், முள்ளும் மலரும், எங்கேயோ கேட்ட குரல், இப்படியான சில படங்கள் தான் காலத்தை கடந்து நிற்கிற படங்களாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு, பார்த்தா ரசிக்கலாம், அவ்வளோதான். பாதுகாக்கிற மாதிரியான படங்கள் அவருக்கு அமையலை. அவருடைய நடிப்பு ஸ்டைலுமே அப்படி தான், ஜனங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்ததுனால அவர் ரிஸ்கான சப்ஜெக்ட் படங்கள்லாம் எடுக்கலை. கமலஹாசன் 16 வயதிலே, சிப்பிக்குள் முத்து, பேசும் படம், அவர் இந்தியன், இந்த மாதிரியான படங்களை அவர் எடுக்கலை. அதனால காலத்தை கடந்து ரஜினியோட படங்கள் இருக்கணும்னா அதை எழுத்து வடிவில் ஆவணப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்போ மாதிரி நான் அந்த எழுத முற்பட்ட அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்க மாதிரி ஓடிடி தளமோ அல்லது யூடியூப்போ அல்லது ஆன்லைனோ பெருசாக வளரலை. அதனால ரஜினி படங்களை பார்க்கணுன்னா ஒன்று டிவியில் போடும்போது பார்க்கணும், இல்லைன்னா எங்கே அந்த சிடி கிடைக்குதோ, அவருடைய படங்கள் சிடி கிடைக்குதோ அதை வாங்கி போட்டு பார்க்கணும். இப்படி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனாலேயும் நான் விடாமுயற்சியாக அவருடைய எல்லா படங்களையும் டிவியில், டிவிடியில் இப்படி பார்த்து, தேட்டரில் சில படங்கள் தேட்டரில் பார்த்து முடித்தேன். இப்படி முடித்த விஷயங்களை, நான் பார்த்த படங்களை பற்றிய முழு விவரங்கள், அவர் அந்த படத்தில் என்ன கேரக்டர் நடித்தார், அவர் கேரக்டரோட பேர் என்ன, அது என்ன கதை, கூட நடித்தது யார், அந்த படம் வெற்றி அடைஞ்சதா தோல்வி அடைஞ்சதா, இப்படி அந்த படத்தை பற்றிய முழு தகவல்களையும் தொகுத்து அவர் நடித்த 103, அதாவது அபூர்வ ராகங்கள் முதல் எந்திரன் வரையிலான 103 நேரடி தமிழ் படங்களை பற்றிய தகவல் தொகுப்பாக அமைஞ்சதா ரஜினி அப்படிங்கிற இந்த புத்தகம். சுமார் 540 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தை நக்கீரன் பதிப்பகம் வெளியிட்டாங்க. இந்த தொகுப்பு புத்தக வடிவில் வெளிவந்த உடனே நான் அப்போது அவருக்கு பிஆர்ஓவாக இருந்த நிகில் முருகன் அவர்கள்ட்ட இந்த புத்தகத்தை கொடுத்து ஒரு கடிதமும் சேர்த்து கொடுத்தேன். இந்த மாதிரி ஒரு தொகுப்பு போட்டிருக்கேன், முடிஞ்சால் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தோடு அந்த புத்தகத்தை நிகில் முருகன் மூலமாக ரஜினி சாருக்கு கொடுத்து அனுப்பிச்சேன். அவர்கிட்ட கொடுத்த 3ஆவது நாள் எனக்கு ரஜினி அலுவலகத்திலேருந்து ஃபோன். அவருடைய உதவியாளர் யாரோ பேசினாங்க, சார் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சாரோட அலுவலகத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, என்னடா எப்படியா, ஆனால் எப்படியாவது ஒரு தேங்க்ஸ் லெட்டர் அனுப்புவார் அல்லது ஒரு ஃபோனில் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாருன்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவர் என்னை குடும்பத்தோடு சந்திக்கணும்னு ஆசைப்பட்டதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நாள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, டைம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் போக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கு மலேசியா வாசவன், பாடகர் மலேசியா வாசவன் இறந்து போயிட்டார். அதனால அன்னைக்கு சந்திக்க முடியல. அவங்க ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு சார் ரொம்ப மூட் அப்செட்டில் இருக்கிறாங்க, ஏன்னா ரஜினிக்காக நிறைய பாடல்கள் பாடினவர் மலேசியா வாசவன், அதனால சார் இன்னைக்கு சந்திக்க வேண்டாம், இன்னொரு நாள் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக அதுலேருந்து 2 நாளில் மீண்டும் ஒரு அழைப்பு வந்துச்சு. நான் அப்போ என் பிள்ளைகள் வெவ்வேறு இடங்களில் படிச்சுக்கிட்டு அந்த எக்ஸாம் டைமாக இருந்ததுனால அவங்க வர முடியல. நான் என் மனைவியோடு போய் அவரை சந்தித்தேன். ஆக்சுவலாக இந்த சந்திப்பின் போது நக்கீரன் கோபால் அண்ணன் வர்ற மாதிரி இருந்தது. அவருக்கும் ஏதோ ஒரு வேலையாயிட்டதுனால அவர்கிட்ட ரிப்போர்ட்டராக பணியாற்றிய பரமேஸ்வரனை கூட அனுப்பிச்சிருந்தாரு. நாங்கள் எல்லாரையும் ரஜினியை போய் அவருடைய அலுவலகத்தில் சந்தித்தோம். அவரை சந்திக்க உள்ளே போன உடனே சின்ன குழந்தை மாதிரி ஓடி கட்டி பிடிச்சிட்டார். என்னைய கட்டி பிடிச்சிட்டு, இப்படி ஒரு புத்தகத்தை நான் படித்ததே இல்லை,
நான் எந்த புத்தகம் படித்தாலும் ஒரு நாளைக்கு 10 பக்கம் 15 பக்கத்துக்கு மேலே என்னால் படிக்கவே முடியாது. ஆனால் இந்த புத்தகத்தை ஒரே மூச்சில் நான் படித்து முடித்தேன். என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியே இந்த புத்தகத்தை இது வந்து படங்களை பற்றிய செய்தி மட்டும் இல்லை, என்னுடைய லைஃபே இந்த படத்தில் அபூர்வ ராகங்கள்லேருந்து எந்திரன் வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் இதில் பார்த்தேன். நானே மறந்து போன பல விஷயங்கள், நானே கேள்விப்படாத பல விஷயங்கள் வந்து இந்த புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே மூச்சில் நான் 500 பக்கத்தையும் நான் ஒரே மூச்சில் படித்து முடிச்சுட்டேன்னு கடகடன்னு பேசிட்டு சோபாவில் உட்காந்துட்டு என்னையும் உட்கார சொன்னார். பரமேஸ்வரனே உட்காந்துருந்தாங்க, என் துணைவியார் பக்கத்தில் இருந்தாங்க. அப்புறம் புத்தகத்தை பற்றி தான் நிறைய பேசியிருந்தார். சில பட அனுபவங்களை சொன்னார். முள்ளும் மலரும் எடுக்கும்போது என்ன மாதிரி அனுபவங்கள், அப்புறம் அந்த தில்லுமுள்ளு படத்தில் மீசையை எடுக்கும்போது என்ன மாதிரியான அனுபவங்கள், இப்படி பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தார். பற்றிய பேச்சு வந்துச்சு. நம்ம கமலஹாசன் மாதிரிலாம் அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதெல்லாம் நடிக்க முடியாது, நமக்கு அதெல்லாம் வராது. நமக்கு இந்த தாதா ரவுடி அதுதான் நமக்கு செட் ஆகும். இப்படியே ரொம்ப காலத்தை ஓட்டியாச்சு, வேகமாக நடக்க வேண்டியது, தலையை கோதி செயல் பண்ண வேண்டியது. இப்படியே காலத்தை ஓட்டியாச்சு, ஜனங்களும் ரசித்தாங்க, ஏற்றுக்கிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாம் வந்து இறைவனுடைய கொடுப்பனை அப்படின்னு சொல்லி நடிப்பை பற்றி பேசியிருந்தார். அப்புறம் அரசியலை பற்றி பேச்சு திரும்பிச்சு. அப்போ அவர் அரசியலுக்கு வர தயாராகிக்கிட்டு இருந்த நேரம். அப்போ வந்து அவர் சொன்னார், நமக்கு அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்களுக்கு அரசியல் செட்டே ஆகாது சார், துணிஞ்சு அன்றைக்கி சொன்னேன். நீங்கள் அரசியலுக்கு வரவே கூடாது, உங்களுக்கு அரசியல் செட்டே ஆகாது அப்படின்னாரு. ஏன் எனக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் இல்லையா, பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லையா, ஏன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் இருக்குது சார், ஆனால் அரசியல்னா விமர்சனங்களை தாங்கிக்கிற சக்தி வேணும், அடுத்தவங்கள விமர்சிக்கிற சக்தி வேணும். இந்த ரெண்டுமே உங்கள்கிட்ட கிடையாது. நீங்கள் அடுத்தவங்களை விமர்சிக்கவும் மாட்டீங்க, உங்களால் விமர்சனத்தை தாங்கிக்கவும் முடியாது. அது இல்லாமல் நிறைய பொய் பேச வேண்டியது இருக்கும், நிறைய துரோகங்கள் செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கு தெரியும், அரசியலில் காய் நகர்த்தல் என்பதே வந்து துரோகம் தான். துரோகத்துக்கு இன்னொரு பேர் தான் காய் நகர்த்தல், அரசியல் யுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது சார். உங்களுக்கு எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், எதுவுமே நேர்மையாக இருக்கணும், எதுவுமே உண்மையாக இருக்கணும்னு விரும்புவீங்க. அது இப்போ இருக்கிற அரசியல் அது சாத்தியம் இல்லை. அப்படி நீங்கள் ஒருவேளை வந்தால் கூட, வெற்றிகள் பெற்றால் கூட உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். அன்னையிலேருந்து அதற்கு பிறகுவே நான் வந்து தொடர்ந்து ரஜினியோட அரசியல் நிலைப்பாட்டை எதிர்த்து தான் பேசிட்டு வந்திருக்கேன். அவர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பிடித்தமானவர், என்னை கூப்பிட்டு அவ்வளோ கௌரவிச்சார், எல்லாம் பண்ணார். ஆனாலும் அவர் அரசியலுக்கு எதிரான அரசியல் தான் நான் இது வரைக்கும் பேசிட்டு வந்தேன். ஆனால் அவருடைய படங்கள், அவருடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவர் எடுக்கிற ரிஸ்க்கு, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். நான் பொதுவாக எல்லாத்தையுமே சொல்லுவேன், எனக்கு வந்து ஒரு கலைஞனா கமலஹாசனை பிடிக்கும், ஒரு மனிதனா ரஜினி தான் பிடிக்கும். ஏன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளோ அற்புதமான வாழ்க்கை. இதெல்லாம் முடிஞ்சோடனே கடைசியாக ஒரு பிரச்சனைக்கு வந்தார். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதான் நம்ம செய்யணும் அப்படின்னாரு. என்ன சார் ஆசை, உங்களுக்கு என்ன சார் ஆசை, சொல்லுங்கள் சார், செஞ்சிடலாம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து நான் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். நமக்கு தான் எழுத வராதில்ல, சரி யாரையாவது ரைட்டர்ஸ் வச்சு எழுதலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அது எனக்கு செட் ஆகலை. ஏன்னா லைஃப் ஹிஸ்ட்ரினா உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அது வந்து 100% உண்மையாக இருக்கணும் லைஃப் ஹிஸ்ட்ரி. காந்தி எழுதின சத்திய சோதனை மாதிரி அது வந்து எல்லா உண்மையும் கலந்து, எல்லா உண்மையும் இருக்கணும் அதில். அப்போ தான் அது உண்மையான பயோபிக்காக இருக்கும். அதனால் அது நான் சில ரைட்டர்ஸ் வச்சு ட்ரை பண்ணும்போது அது சாத்தியம் இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னா சில உண்மைகளை பேசும்போது இன்னொருத்தருடைய மனசு பாதிக்கப்படும், இப்போ இருக்கிறவங்களுக்கு தர்ம சங்கடங்கள் ஏற்படும். அதனால சில உண்மைகளை மறைக்க வேண்டியது இருக்கும். ஏன் வந்து மறைக்காமலும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சுயசரிதை எழுதுகிற ப்ராஜெக்டை என்னை விட்டுட்டேன். ஆனால் எனக்கு இப்போ ஒரு சின்ன ஆசை, உங்களை பார்த்த பிறகு ஒரு ஆசை வந்திருக்கு. அதாவது ஒரு பயோபிக்காக இல்லாமல், ஒரு சுயசரிதையாக இல்லாமல், அதாவது வந்து ஜனங்கள் வந்து ரஜினிகாந்தை ரசித்தாங்க, ரஜினிகாந்துக்கு நிறைய பணத்தை அள்ளி கொடுத்தாங்க, அவனை சொகுசாக வாழ வச்சாங்க, அவனை உச்ச இடத்துல கொண்டு உட்கார வச்சாங்க. ஆனால் இந்த ரஜினிகாந்தா மாறுறதுக்கு, ஜனங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு சிவாஜி ராவ் கெய்க்வாட் என்ன கஷ்டப்பட்டான் அப்படிங்கிற விஷயத்த ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ சிரமப்படுறேன். ஸ்டைலு தான் எனக்கு முதல்ல தெரிஞ்சது 3 ஸ்டைல் தான். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டைலை நான் எப்படி உருவாக்கிக்கிட்டேன், இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும். சிவாஜி ராவ் கெய்க்வாட்டோட உழைப்பை மக்களுக்கு சொல்லணும். அதை வந்து எந்திரன் படத்துலேருந்து ஆரம்பிப்போம். எந்திரன் படத்தில் எப்படி தயாரான, அந்த மேக்கப் எப்படி அந்த ரோபோவா நான் மாறினது எப்படி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும். சொல்வதன் மூலம் வந்து என்னென்னா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எதுவுமே ஆக போகிறது இல்லை. ஏன்னா பெரிய சாதனைகள்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை. ஸோ சிவாஜி ராவ் கெய்க்வாட் வந்து ரஜினிகாந்தா எப்படி மாறினா, என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்வதன் மூலம் என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு அதில் வந்துடும். அப்போ வந்து நம்ம
பர்சனலான பல விஷயங்கள் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்காது. அதுவும் முயற்சி பண்ணுவோம், எந்திரன்லேருந்து ஆரம்பிப்போம்னாரு. சரி சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பெரிய வாய்ப்பு அந்த மனுஷன் நமக்கு கொடுத்துருக்காருன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். சரிங்க சார், எப்போ சொல்லுங்கள் சார், நான் எழுதி தரேன், எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன் சார்ன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அடிக்கடி நம்மளால் மீட் பண்ண முடியாது, நம்ம டைம் ஷெட்யூல் அது சரியாக வராது. இமயமலைக்கு ஒரு 10 நாளைக்கு போயிடுவோம். ஒரு 10 நாள் 2 பேரும் தனியாக இமயமலை பக்கம் போயிடுவோம். அங்கே நமக்கு ஆசிரமம்லாம் இருக்குது. அங்கே போட்டு தனியாக உட்காந்து 10 நாள் நான் சொல்ல நீங்கள் எழுதிருங்க, எழுதிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் எல்லாம் சந்திப்புலாம் முடிஞ்சு கிளம்பும்போது எனக்கு ஒரு பெரிய சால்வை போட்டார். ஒரு 4 பவுனில் எனக்கு ஒரு தங்க செயின் கழுத்தில் போட்டார். அப்புறம் நம் வாழ்க்கை நம் கையில் அப்படிங்கிற ஒரு நினைவு பரிசை கொடுத்தாரு. திரும்பவும் கட்டி பிடிச்சி அப்படியே என்ன எனக்கு இப்போ அதை விவரிக்க தெரியல. ரொம்ப விலாவாரியாக சொன்னால் அது மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு. அதனால் அந்த சந்திப்பு இனிமையாக முடிஞ்சுது. நான் வந்துட்டேன். அவர் சந்தித்த அன்னைக்கு ஒரு சின்ன பைக் விபத்து நடந்துச்சு. அந்த பைக் விபத்தில் எனக்கு அந்த கையில் ஃப்ராக்சர் ஏற்பட்டு நான் வீட்டில் இருந்தேன். அப்போ என் ஃபோன் அந்த ஆக்சிடெண்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. மறுநாள் அவர் எனக்கு ஃபோனில் ட்ரை பண்ணியிருக்காரு. நான் கிடைக்கல, ஏன்னா என் ஃபோன் என்கிட்ட இல்லை. அவர் 10-20 வாட்டி அவரோட உதவியால் எல்லாம் ட்ரை பண்ணி கடைசியாக என் கூட பண்ணி செய்கிற தேவராஜ் அப்படிங்கிறவரை பிடிச்சி என்னை இவர் சார் மீரான்ட்ட பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் ஃபோன் எடுத்துக்கிட்டு நேராக என் வீட்டுக்கு ஓடி வந்தார். ஓடி என்ன ரஜினி சார் பேசணும்னு சொல்கிறாரு, நீங்கள் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீங்களாமே அப்படின்னாரு. இல்லை, இப்போ ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர்கிட்ட பேசினேன். அப்போ நான் அப்படி சொன்னேன், இந்த மாதிரி பைக் ஆயிடுச்சு. நான் ஷாக் ஆகிட்டு அவர், என்ன ஹெல்த்து பார்த்துங்க, ஹெல்த்து தான் முக்கியம், சோறு இருந்தால் தானே சுற்று எழுத முடியும், கவனமாக இருங்க, உடம்பை கவனமாக பார்த்துங்க, ஹெல்த்து பார்த்துங்க, நல்லா அனுப்புகிறோம், எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றி, நீங்கள் நேற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி, இந்த புத்தகம் எழுதுனதுக்கு ரொம்ப நன்றி, நம்ம சீக்கிரம் அடிக்கடி சந்திப்போம் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு அப்புறம் ஒரு 3-4 தடவை அவர் பேசினார். பேசும்போது இந்த சப்ஜெக்ட் இப்படி ஆரம்பிக்கலாம், அப்படி எழுதலாம், நம்ம ஒருவேளை எம்ஏஎம்ல போக முடியலன்னா பெங்களூர் போவோம், இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு 3-4 வாட்டி ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறம் எந்திரன் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பிஸி ஆகிட்டார். அப்புறம் எந்திரன் 2 முடிஞ்சு அப்புறம் உடல்நலம் போச்சு. அப்புறம் சிங்கப்பூர் போனார், ட்ரீட்மெண்ட்டுக்கு போனார். அப்படியே இந்த கேப் அப்படியே சின்னதாக இருந்து அப்படியே பெருசாகி காலப்போக்கில் அவரும் அதை மறந்துட்டார். நானும் அதை விட்டுட்டு வேறு வேலைகளில் வர ஆரம்பிச்சிட்டேன். இந்த விஷயத்தின் மூலம், இந்த சந்திப்பின் மூலம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, அவர் தன்னுடைய சுயசரிதியை, அதாவது கெய்க்வாருடைய சுயசரிதியை எழுதணும்னு ஆசைப்பட்டார். ஆனாலும் அவருக்கு ஒரு தயக்கம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதை ஏன்னா அவரை பற்றிய நிறைய புத்தகங்கள் நிறைய தவறான தகவலோடு நிறைய வந்திருக்கு. அது அவருக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்குது. அதனால் நம்ம சொல்ல அல்லது நம்ம வாய்ஸில் நம்மளுடைய சுயசரிதை வரணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனாலும் அவருக்கு சில தயக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் கடைசியாக அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சார், நம்ம எழுதுறது எல்லாம் உண்மையாக இருக்கட்டும், சில உண்மையில எழுத வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இந்த லைன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு கடைசியாக பேசினார். அதுக்கப்புறம் கேப் விழுந்துச்சு. அப்படியே காலப்போக்கில் அது அப்படியே மறைஞ்சு போச்சு. அவருக்கு இருந்த ஆசை, அந்த அடிப்படை ஆசை, தன்னுடைய உண்மையான சுயசரிதை நல்ல முறையில் வரணும்னு ஒரு ஆசைப்பட்டார். அதை நான் செய்யணும்னு இல்லை, அவர் யாரை வச்சு வேணாலும் செய்யலாம், அதை செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அப்போது அவருக்கு நான் போட்டு வச்ச ப்ளூ பிரிண்ட் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அவர் எப்போ கூப்பிட்டாலும் அதை நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் அவருக்கு சொல்லிக்கிற ஒரே விஷயம், தலைவா, ஐ எம் வெயிட்டிங். நன்றி நேயர்களே. உண்மையை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.